ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் பாக்கி வந்தால் இது மாதிரி சூடான தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டுருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். தண்ணி விட வேண்டாம். 2 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். தக்காளியிலேருந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். தக்காளி வெந்துருச்சு. மசிச்சு விட்டுடலாம். அப்போ தான் தக்காளி சாதம் ருசியாக இருக்கும். சாதம் பழைய சாதம் புழிஞ்சு எடுக்க வேண்டாம். இது மாதிரி வடிகட்டியில் போட்டால் தண்ணியெல்லாம் கீழே போய் உதிரியாக இருக்கும் சாதம். பழைய சாதத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு கம்மியாக இருக்குன்னு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். சூடான தக்காளி சாதம் வெங்காயம் பூண்டு இல்லாமல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.